இன்னைக்கு பந்திக்கு நேராய் வந்திருக்கிறோம். அதனால பந்தியை பற்றியே இதுல இருக்கிற சில ஆசீர்வாதங்களை பற்றி உங்களுக்கு நடுவில் நான் பேச காத்திருக்கிறேன். இந்த பந்தியை பற்றியும் இந்த பந்தியில பங்கு கொள்கிறவர்களுக்கு இருக்கிற வல்லமைகளை பற்றியும் நான் பேச காத்திருக்கிறேன். அதுல பழைய ஏற்பாட்டில இருந்து ஒரு மனிதனை பற்றி இன்னைக்கு நம்ம எல்லாருமே கவனிக்க போகிறோம். ஒரு மனிதன் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 3வது வசனம். சாமுவேல் இதற்கு முன்னமே மரித்து போனான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான். பெலிஸ்தர் கூடி வந்து சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேலர் எல்லாரையும் கூட்டினான். அவர்கள் கீழ்போவாவிலே பாளையம் இறங்கினார்கள். சவுல் பெலிஸ்தரின் பாளையத்துக்கு கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. போதும். பைபிள் சொல்லுகிறது சவுலுடைய கடைசி நாட்களை பற்றி இன்னைக்கு நான் உங்களுக்கு சில காரியங்களை காமிக்க போகிறேன். சவுல் யாரு? இஸ்ரவேலுக்கு இருந்த முதல் ராஜா சவுல் தான். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தினார். தீர்க்கதரிசிகள் மூலியமாய், தேவ பிள்ளைகளின் மூலியமாய், நியாயாதிபதிகள் மூலியமாய், எல்லாரும் மூலியமாய் வழி நடத்தினார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை எங்களுக்கு கண்ணுக்கு நேராய் பார்க்கறதுக்கு ஒரு ராஜாவை கொடுங்கன்னும் போது சவுலை ராஜாவாய் ஆண்டவர் கொடுத்தார். சாமுவேலின் மூலியமாய் சவுலை அபிஷேகம் பண்ணது உண்மைதான். இன்னைக்கு சவுல் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி காலகட்டங்களில் இருக்கிறார். காலகட்டங்களில் இருக்கும் போது ஜெரியேல் என்கிறதான ஒரு பள்ளத்தாக்குல, ஒரு கிபோவா என்கிறதான மலையில தங்கி இருக்கிற இந்த சவுல் பெலிஸ்தியர் இந்த மலைக்கு ஆப்போசிட்டா இருக்கிற மலையில வந்து பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்க்கிறான். இவனுடைய எனிமி இவனையும் சவுலையும் தன்னுடைய பிள்ளைகளையும் கார்னர் பண்ணியிருக்கிறான், கொல்ல காத்திருக்கிறான். ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ட்ராப். இவங்களுக்கே தெரியல இப்படிப்பட்ட ஒரு ட்ராப்ல இவங்க மாட்டுவாங்கன்னு தெரியல. ஏன்னா சொல்லாம வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் டாலா ஹேண்ட்ஸமா இருக்கிற சவுல் பயந்து போயிருக்கிறான். பயந்து இருக்கிற நேரத்தில் அவனுக்கு எப்பெல்லாம் பயம் வருதுன்னா, சத்துருக்களை பார்க்கும் போதெல்லாம் பயம் வருது. ஏன்னா சத்துருக்கள் எப்பவுமே நம்மளை பயமுடுத்துறது அவங்களுடைய சிரிப்பின் மூலியமாய். அங்க சிரிக்கிறாங்க, நைட் ஆனா அங்க தீய வச்சுட்டு எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. இதை பார்க்க பார்க்க சவுலுக்கு பயம் மேல பயம் வருது. பயம் வந்த நேரத்தில் நாளைக்கு காலையில இவர்கள் எல்லாரும் நம்மளுக்கு யுத்தத்துக்கு வருவாங்களே, என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு உண்மை என்னன்னா, சவுல் கிட்ட இருந்து தேவன் பிரிந்து போயிருந்தார். சவுலுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்காமல் இருந்தார். கேட்காமல் இருந்ததுனால இந்த சவுலுக்கு மரண பயம் வந்துருச்சு. இந்த மாதிரி நேரத்தில் அவன் யோசிக்கிறான், இவ்வளோ நாட்கள் என் ஆண்டவர் எனக்கு ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுன்ற திட்டத்தை கொடுத்திருந்தாரே, இன்னைக்கு அவருடைய திட்டம் எனக்கு புரியல. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பிளான் ஆஃப் காட் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன நோக்கத்தை வச்சிருக்கிறார் எனக்கு தெரியலையே. யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? இவனுக்கு அப்பப்போ வந்து சொல்லுகிறது யார் தெரியுமா? சாமுவேல் வந்து சொல்வான். ஆனால் இப்போ சாமுவேல் செத்து போயிருக்கிறான். சாமுவேல் செத்த நேரத்தில் யார் மூலியமாய் இது வரும்னும் போது அவன் எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறான், யார் தேவ சத்தத்தை எனக்கு சொல்ல முடியும்னு. அப்போ ஒருத்தன் வந்து சொல்றான், இந்த ஊர்ல ஒரு மந்திரவாதி இருக்கிறாள். அவள் செத்த ஆவிகளை வர வச்சு அந்த ஆவிகள் மூலியமாய் நம்மளுக்கு தேவன் என்ன சொல்றாருன்னு சொல்ல அவளால முடியும். அப்போ இந்த சவுல் சொல்லுகிறான், அந்த ஸ்திரியை சந்திக்க போகலாமா? யார் சொல்றது தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவன். என்னுடைய முதல் டி, நான் இன்னைக்கு 3 டி பேசுவேன். முதல் டி என்ன தெரியுமா? Saul is desperate to know the plan of God but not to know God. சவுலுக்கு தேவனுடைய திட்டம் தெரியணும்னு ஆசையை தவிர தேவனை தெரியணும்னு ஆசை இல்லை. He wanted to know the plan of God but he didn't want to know God. இதுல ஒரு பெரிய புரிதல் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களும்
இன்னைக்கு தேவ பிள்ளைகளும் ஆசீர்வாதம் தேவையே தவிர தேவன் தேவல, அற்புதம் தேவையே தவிர அற்புதம் தேவையில்ல. இன்னைக்கு இருக்கிற தேவ ஜனங்களுக்கு தான் வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை தேவையே தவிர விடுவிக்கிறவர் தேவையில்ல. இன்னைக்கு நான் உங்க எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறேன், இந்த சவுல் யார் தெரியுமா? இவன் ஒரு அபிஷேகம் பெற்றவன். அபிஷேகம் என்றால் என்ன? சாமுவேல் ஒரு பெரிய கொம்பு நிறைய எண்ணெயை ஊத்தி பல நாட்கள் தேடி ஜெபம் பண்ணி யார் மேல இதை ஊத்துட்டோன்னு சொல்லி ஆண்டவர் காண்பிச்ச பிள்ளைதான் சவுல். அபிஷேகம் என்று சொல்லும் போது நான் சொல்ல, பழைய ஏற்பாட்டில் ஆராதனை, ஜெபம், வேத வாசிப்பு தான் அபிஷேகமே. அபிஷேகம் அப்படின்னா இந்த மூணு தான். இந்த சவுல் தேவையில்லாம அந்த பொம்பளை கிட்ட போகிறதுக்கு பதிலா இவன் ஆராதிச்சு, இவன் ஜெபம் பண்ணி தேவனுடைய வார்த்தையை தியானிச்சிருந்தான்னா ஆண்டவரே இவன்கிட்ட பேசியிருப்பாரு. ஆனா இவனுக்கு ஆண்டவர் தேவையில்ல, ஆண்டவருடைய பிளான் தான் தேவை. ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க, மோசமான ஜனங்கய்யா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் தேவையில்ல, தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் மாத்திரம் தேவை. என்ன கேவலமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் தேவையில்ல, ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மாத்திரம் நம்மளுக்கு வேணும்னு நம்ம நினைக்கிறோம். we all want only the blessings from God, we don't want God. இந்த சவுல் அவன்கிட்ட இருந்த ஒரு அபிஷேகம் என்ன மாதிரி அபிஷேகம் தெரியுமா? சாமுவேல் அந்த அபிஷேகத்தை ஊற்றினதும் பைபிள் சொல்லுகிறது, இவன் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறானா. எல்லா ஜனங்க சொன்னாங்க, ஏய் நீ ஒரு தீர்க்கதரிசியா? நீ ஒரு ராஜா தானே, நீ எப்படி தீர்க்கதரிசனம் சொல்ற? ராஜா ஆகிறதுக்கு நான் கத்தி சண்டை பழகி இருக்கிறேன், நான் குதிரையில ஓட பழகி இருக்கிறேன், நான் யுத்தம் பண்ண பழகி இருக்கிறேன். ஆனா தீர்க்கதரிசனம் சொன்ன, நான் ஆராதிச்சிருக்கிறேன், நான் ஜெபிச்சு இருக்கிறேன், நான் தேவ வார்த்தையை வாசிச்சிருக்கிறேன், நான் தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆமென் சொல்லுங்களேன். இந்த சவுல் பயங்கரமான அபிஷேகம் பெற்றவங்க. He was anointed so well. ஆமென் சொல்லுங்களேன். அவன் எப்படிப்பட்ட anointing ஆனால் அவன் தீர்க்கதரிசனம் சொன்னது மாத்திரம் இல்லை, அவன் ஆராதிச்சான். ஆனால் அவ்வளோ அழகாய் ஆராதிப்பான். ஜனங்க எல்லாம் ஆடினா இவரும் ராஜாவும் சேர்ந்து, ஆமென் சொல்லுங்களேன், ராஜாவும் சேர்ந்து ஆடுவாராம். அப்படி தேவனை மகிமைப்படுத்தின சவுல் இப்படிப்பட்ட பயங்கரமான தேவனுடைய அபிஷேகத்தை, ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். நான் உங்களை பார்த்து ஒன்று சொல்லுகிறேன், இந்த மாதிரி தேவனுடைய சந்தோஷத்தையும் தேவனுடைய சமூகத்தையும் உணர்ந்த சவுல் இன்னைக்கு தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறான். ஐயோ, ஒரு பரிதாபமான நிலைமையை நான் பார்க்கிறேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த உங்க எல்லாருக்கும் கவிஞர் வாலியை தெரியுமான்னு தெரியல. வைரமுத்து, வாலி, இப்படி சினிமால நிறைய கவிதைகளை எழுதுகிற வாலி, அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லும் போது சொல்றாரு, நான் ஒரு 3 சம்பவம் என் வாழ்க்கையில ஷாக்கிங்கா இருந்துச்சுன்னு சொன்னார். என்ன சம்பவம்னு கேட்டா அவர் சொல்றாரு, ஒரு நாள் ஒரு பெரிய நடிகை வந்து கார்ல இறங்கி வாலி அப்படின்னாரு. என்னம்மான்னு கேட்டேன். என்னை பார்த்து சொன்னா, எனக்கெல்லாம் பிக்சர் இப்போ வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, காசே இல்லை வாலி, நீ ஒன்று பண்ணு, ஸ்டேஜ் ட்ராமா எழுது, நான் ஸ்டேஜ் ட்ராமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்படி தட்டிட்டு டாக்ஸிக்கு காசு கொடுத்துரு, என்கிட்ட காசு இல்லைன்னு போயிட்டாலாம். இவர் பார்த்தாராம், ஐயோ இவ்வளோ பெரிய நடிகை, இவ்வளோ தேடி ஆயிரக்கணக்கான ஜனங்க ஓடுவாங்க, இவ்வளோ. கொஞ்ச நாள் விட்டு இன்னொரு காரியம் ஷாக்கிங்காக இருந்ததா, அவர் கூட இருந்து ஒரு பெரிய நகைச்சுவை நடிகன் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தாராம். அவர் பார்த்து சொன்னாராம், இந்த வாலி ரொம்ப நாளாக பீடியே குடிச்சிட்டு இருக்க, ஒரு சிகரெட் வாங்கி கூட. பெரிய நடிகர். இவர் ஏன் ஆச்சரியப்பட்டார்னா, அந்த நடிகருடைய வீட்டில் போய் காரை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பார்க் பண்ணுவாராம். அப்படி ஒரு வீடு கட்டி இருந்தாராம். ஒரு நாள் மூணாவது இவர் ஷாக் ஆனது, ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பார்க்கிறார், ஒரு வயசான பாட்டி தாத்தா படுத்து கிடக்கிறாராம். ஒருத்தரும் இல்லை, ஒரு நாதியும் இல்லை. பக்கத்தில் போய் பார்க்கிறாராம். பக்கத்தில் போய் பார்த்ததும், யோ இவரான்னு சொல்லி காலை விழுந்து கும்பிட்டு கேட்டாரா, நீங்க இங்க அனாதை மாதிரி படுத்திருக்கிறீங்களேன்னு. சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சு போயிட்டாராம். இந்த 3 பேரும் யார் தெரியுமா? முதல்ல அவர் பார்த்த அந்த முதல் பொண்ணு சாவித்ரி, சினிமா நடிகரி, எல்லாருக்குடைய நடிச்சவள், அவ்வளோ பணக்காரியா இருந்தவள். 2வது அவள் பார்த்தது
சந்திரபாபு அவ்வளோ அவருடைய டேட்ஸ்க்காக ஹீரோங்க காத்திருப்பாங்களாம் அவர் காமெடி பண்ணோன்னு. மூணாவது பார்த்தது பழைய காலத்து சூப்பர் ஸ்டாரான என்கே தியாகராஜ பாகவதரா. அவருக்காக டேட்ஸ்க்காக டைரக்டர்ஸ்ங்க காத்திருப்பாங்க. 3 பேருமே இப்படி தெருக்கு வந்ததை பார்த்த வாலி சொல்லுகிறார், இந்த வாழ்க்கையில எப்பவுமே தாழ்மையா இருங்க, எப்போ எது மாறும்னு தெரியாதுன்னு ஒரு சினிமால இருக்கிற ஒரு கவிஞர் சொல்லுகிறார், தாழ்மையா இருங்க தாழ்மையா இருங்க. ஆனா தேவ பிள்ளைகளை பார்த்து ஒரு ஊழியக்காரனா நான் என்னையா சொல்ல முடியும்? நான் ஒண்ணு மாத்திரம் தான் சொல்ல முடியும். இன்னைக்கு உன்னை அபிஷேகத்திலிருந்து வெளியில கொண்டு போனது என்ன தெரியுமா? பணத்தின் மேல் ஆசை. இன்னைக்கு உன்னை அபிஷேகத்திலிருந்து வெளியில கொண்டு போனது என்ன தெரியுமா? ஜனத்தின் மேல் ஆசை. இந்த சவுலுக்கு இருந்த ஆசை என்ன தெரியுமா? எல்லா யுத்தத்திலையும் ஜெயிக்கணும், ஜனங்களுக்கு நடுவில் நல்ல பேர் வாங்கணும், என்னை சுத்திலும் எல்லாரும் இருக்கணும், இதுல எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவரை தவிர எதுவுமே நம்மளுக்கு முக்கியம் கிடையாதுயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. യേഹോവായീരേ ദാതാവാം ദൈവം, നീ മാത്രം മതി എനിക്ക്. യഹോവ രാഫ സൗഖ്യദായകൻ, തന്നടിപ്പിണരാൽ സൗഖ്യം. യഹോവ ഷമ്മാ എൻ കൂടെ ഇരിക്കും, നൽകും എൻ ആവശ്യങ്ങൾ. നീ മാത്രം മതി, നീ മാത്രം മതി, നീ മാത്രം മതി എനിക്ക്. சொல்லுங்க, நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ அழகா ஃபாதர் எழுதுறார் பாத்தீங்களா? ஆண்டவரே எனக்கு பேரு புகழ் எல்லாம் வேணாம். இந்த ஃபாதர் பர்க்மன்ஸ் இருக்கார் பாருங்களேன், என்ன மாதிரி ஒரு சிங்கருங்க. ஆமென். அவர் எழுதாத பாடல்கள் இல்லை, அவர் போகாத ஊர்கள் இல்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் யாராவது ஒருத்தர்கிட்ட கேட்டா அவரை பற்றி ஏதாவது சொல்லுங்கன்னா, காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு இவ்வளோண்டு ட்ரௌசரை போட்டுக்கிட்டு காலையிலே டெரஸில் நடப்பாராமா. ஆமென் சொல்லுங்களேன். ஐயா, அவருக்கு இல்லாத பேரு புகழ் இல்லை. இன்னைக்கு ஒரே ஒரு பாடலை வெளியிட்டா நம்மளுக்கு ஆசை வந்துருது, இன்னும் பாட்டை வெளியிடணும், இன்னும் நிறைய பேர் எனக்கு ஃபேன்ஸா அப்படின்ற ஆசை வருது இல்ல. ஆனா இந்த பாதிரையாக்கு அப்படி ஒரு ஆசை இல்லை. எவ்வளவு அழகா பாட்டு எழுதியிருக்கார் பாருங்களேன். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்களேன், பணம் பணம் பேரு புகழ் இதெல்லாம் உங்களை கர்த்தர்கிட்ட நெருங்காது. ஆனா ஒன்னே ஒண்ணு மாத்திரதான் கர்த்தர்கிட்ட உங்களை நெருக்கிறது, ஜெபம், வேத வாசிப்பு, ஆராதனை. இதுதான் உங்களை அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கும். என் கூட இருக்கிறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? என் கூட இருக்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கண்டினியூஸா தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போவீர்களானால் தேவன் உங்ககிட்ட பேசுறத நிப்பாட்டிடுவார். உலகத்துல சாபம் எது பாஸ்டர் அப்படின்னு கேட்டா, சாபமும் ஆசீர்வாதத்தை பற்றி தெரியாத தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஒன்று சொல்லுகிறேன், சாபத்திலே பெரிய சாபம் உங்களுக்கு வர்ற குஷ்டரோகம் வியாதி கிடையாது. சாபத்திலே பெரிய சாபம் என்னவானால் நீங்கள் தேவ சத்தத்தை கேட்காமல் போகிறது. தேவன் உங்ககிட்ட பேசல, ஆனா அதுதான் என் சாபம். ஹல்லேலூயா. என்ன ஒரு அவலமான ஒரு நிலைமையில, கஷ்டமான ஒரு நிலைமையில
தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு தான் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு தெரியலன்னா அதுக்கு அர்த்தம் நீங்க ஜெபிக்கலன்னு அர்த்தம். ஐயோ, ஐ டோன்ட் நோ பாஸ்டர், ஐ டோன்ட் நோ ஹவ் மை லைஃப் இஸ் கோயிங். என் வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. எப்படி தெரியாமல் போகும்? தேவனுடைய பிள்ளைகளை என் ஆண்டவர் நடுத்தருல விழுகிற தேவனை ஆராதிக்கல. என் கர்த்தர் ஆதியுமாய் இருக்கிறார், ஆனால் அந்தமும் அவராய் இருக்கிறார். என் கர்த்தர் அல்பாவாய் இருக்கிறார், ஆனால் ஒமேகாவுமாய் இருக்கிறார். If he is the beginning, he is the end. என் ஆண்டவர் பாதியில விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. ஆமென் சொல்லுங்களேன். நல்லா ஆரம்பிச்ச சவுல் மாட்டிட்டு முழிக்கிறாயா? பணம் இருக்குது, ஜனம் இருக்குது, செல்வம் இருக்கு, செல்வாக்குகள் இருக்கு, வீடு இருக்கு, பங்களா இருக்கு, பேலஸ் இருக்கு, ஆனா தேவ திட்டம் இல்லாமல் அலைகிறான். If you don't have the plan of God, நீ பயந்து சாவ ஒவ்வொரு நாளும். ஏன் பாஸ்டர் கிறிஸ்தவர்கள் பயப்படுறாங்க? ஏன்னா கிறிஸ்தவர்கள் தேவனை விட்டு விலகி இருக்கிறார்கள். Anointed man, he was desperate to know the plan of God. எனக்கு இது நடக்கணும் பாஸ்டர், எனக்கு இது நடக்கணும், இது நடக்கிறதுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். ஐயா, இது நடக்கணும்ன்றதுக்காக ஜெபம் பண்ண போக கூடாது. கர்த்தர் என் கிட்ட இருக்கணும், என் கர்த்தர் என் கிட்ட வரணும், என் கர்த்தர் என் கூட தங்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணு. முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எங்க கிறிஸ்தவனுக்கு தலகணம் வந்துருச்சோன்னு எனக்கு தோணுது. You forgot from where you came. எங்க இருந்து வந்த என்பதை மறந்து போச்சு. சவுல் பண்ண இரண்டாவது பெரிய மிஸ்டேக் எடுத்து வாசிங்க. அதே அதிகாரத்துல 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனோடு கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீயினிடத்தில் போய் சேர்ந்தார்கள். போதும். பைபிள் சொல்லுகிறது, ஒரு காலத்துல இந்த சவுல் என்ன பண்ணிருக்கிறானா, யெகோவா மேல இருந்த தாகத்துல இந்த ஊர்ல ஒரு மந்திரவாதி இருக்கக்கூடாது, பில்லி சூனியம் செய்கிறவங்க இருக்கக்கூடாது, விக்கிரகாராதனை செய்கிறவங்க எல்லாம் எங்க ஊரை விட்டு வெளியில போ, எல்லாத்தையும் துரத்திட்டாரு. இப்போ நம்மள்ட்ட ஆண்டவர் பேசல, நம்மாலே மந்திரவாதி கிட்ட போகணும்னு ஆசைப்படுறான். ஐயோ, கேவலமான நிலைமையிலே ரொம்ப கேவலமான நிலைமை என்ன தெரியுமா? தேவ பிள்ளைக்கு ஒரு ஏஜென்ட் தேடுறது. பைபிள் சொல்லுகிறது, வேஷம் போட்டுட்டு நடுராத்திரியில, யாரு? ராஜா நடுராத்திரியில மந்திரவாதியோட வீட்டுக்கு போயிருக்கிறா. அந்த மந்திரவாதி யாரு? அவ செத்தா அவங்களை எழுப்புறவ. அவகிட்ட போயிட்டு கேக்குறான், எனக்கு சாமுவேலுடைய ஆவியை எழுப்பி எனக்கு தேவ திட்டத்தை சொல்லுங்க. என்ன அவ சொல்றா, இந்த ஊர்ல எங்க ராஜா சொல்லி இருக்கிறாரு மந்திரம் எல்லாம் செய்யக்கூடாதுன்னு, செத்தவங்களை எழுப்ப கூடாதுன்னு. போயிடுங்க, நான் மாட்டிட்டா முழிச்சிருவேன், அவ்வளவுதான், என் உயிரை எடுத்துருவாங்க. அங்க இருந்து அவன் சொல்றான், நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், கடவுள் மேல பிராமிஸா யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், நீ சொல்லுன்னு. இவ சரின்னு சொல்லி மந்திரம் செய்ய ஆரம்பிக்கிறா. டமார்னு கோவம் வருது. ஹே, நீ சவுல் ராஜா தானே? அதுக்கு அவன் சொல்றான், ஆமா ஆமா நான் சவுல் ராஜா தான், வெளியில சொல்லிடாத, தயவு செய்து எனக்கு தேவ திட்டம் புரியல, என் உயிருக்கு ஆபத்து வந்திருக்கு, சாமுவேலை பேச சொல்லுன்னு. இவன் மறுபடியும் எழுப்புறா. எழுப்பிக்கிட்டே இருக்கும் போது சாமுவேலுடைய ஆவி எழுந்திருச்சு வருதான். அவ கத்துறா, நான் இத்தனை வருஷம் மந்திரத்தை பண்ணிருக்கிறேன், நிறைய ஆவிகளை பார்த்திருக்கிறேன், ஆனா இந்த ஆவி வேற மாதிரி இருக்கு. ஏயா அப்படின்னு கேட்டான். இந்த ஆவி வரும்போது ஒரு சால்வையோடு வருது. என்ன சால்வை? சால்வை ஜெபத்தின் சால்வையாய் பார்க்கிறேன். இது சாதாரண ஆவி மாதிரி தெரியல, இது வேற ஏதோ ஒரு ஆவி மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு பயமா இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவை கட்டுப்படுத்த யாராலையும் முடியாது. அங்க லைம் இருந்தாலும் வருவாரு, அங்க இருள் இருந்தாலும் வருவாரு, அங்க தீ இருந்தாலும் வருவாரு, பிசாசுடைய முழு சக்தி இருந்தாலும் இயேசு உன்னை காப்பாற்ற இறங்கி வருவாரையா. My God will come. ஆமென் சொல்லுங்களேன். என் கூட இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன்.
பக்கத்துல இருக்கவங்க அவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, என் ஆண்டவரை மாத்திரம், என் ஆண்டவரை மாத்திரம் என் வாழ்க்கையில இருந்து யாரும் தூரம் தள்ளவே முடியாது. என்ன காப்பாற்றணும்னா என்ன எல்லையும் உடைச்சு வருவார், எந்த எல்லையும் தாண்டி வருவார், எந்த எல்லையும் தாண்டி என் கர்த்தர் எனக்காக வருவார். இந்த ஒரு டாபிக் ரொம்ப ஹார்டான டாபிக். சில விஷயங்கள் ஆண்டவர் தொடக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது. சில விஷயங்களை தொடக்கூடாது. சில இடத்துங்கள போகக்கூடாதுன்னா ஆண்டவர் சொன்னா என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற சில சக்திகள் கூட நம்ம விளையாடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன சக்திகள்? சாவை எழுப்புகிற சில பேருக்கு அந்த தன்மை இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு நம்ம போவே கூடாது. எதிர்காலம் கேட்டு யாருக்கிட்டையும் போய் நீங்க உட்காரக்கூடாது, குறி கேட்கக்கூடாது. யாராவது ஒருத்தர் கையை பார்த்து என் வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு குறி கேட்கக்கூடாது. பாறைகளோடு போய் பேசக்கூடாது, சிலைகளை வணங்கக்கூடாது. என் ஆண்டவர் சில விஷயங்கள் வேணான்னு சொன்னா வேணான்னு சொல்றாருன்னு அர்த்தம். சும்மா ட்ரை பண்றேன் பாஸ்டர், ட்ரை பண்ணிட்டு இந்த கல் எங்க வீட்டுல வச்சா என்னமோ லக்கு பாஸ்டர், இந்த மதத்தை நான் ட்ரை பண்றேன், இந்த ஜெபத்துக்கு நான் போய் ட்ரை பண்றேன், என் வாழ்க்கையில ஏதாவது நடந்துராதன்னு நான் ட்ரை பண்றேன். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், சில இடத்துல ஆண்டவர் நோ தான். சில இடத்துக்கு போக கூடாதுன்னா போக கூடாது. எஸ்பெஷலா யாருக்குன்னா, யாருக்கு தேவ வார்த்தையும் சத்தியமும் தெரியுமோ நீங்க அந்த இடத்துக்கு போக கூடாதுன்னா போக கூடாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஏன்? அங்க பெரிய டேஞ்சர் காத்திருக்குங்க. என்ன டேஞ்சர்? நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு மென்டலா ஒரு பிரேக் டவுன் வரும். உங்க மானசீக ரீதியாய் நீங்க அழுத்தத்தை பார்ப்பீர்கள். ரெண்டாவதாய் ஸ்பிரிச்சுவலா ஒரு பிரேக் டவுன் பார்ப்பீங்க. தேவனுக்கு உங்களுக்கு நடுவுல ஒரு பிரேக் டவுனை நீங்க பார்ப்பீங்க. பயம் வாழ்க்கையை சுத்திலும் வந்து நிற்கும். இமோஷனலா டார்மெண்டா பார்ப்பீங்க. நடு ராத்திரில தூக்கம் இல்லாம சுத்தி 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 படுத்துக்கிட்டே இருப்பீங்க, தூக்கம் வராது. தேவையில்லாத விஷயத்தை தொடாதீங்கன்னா தொடாதீங்க. இந்த உலகத்துல நான் ஒரு உண்மையை சொல்லுகிறேன். ஐயா பாஸ்டர், மந்திரவாதிங்க என்ன பண்ணாலும் அது என்ன தொடாது, எனக்கு ஒண்ணுமே ஆகாது. இல்ல, பவுல் சொல்லுகிறார், நீ தேவனை விட்டு, கலாத்தியர் 3வது அதிகாரம் 1 வசனத்துல, நீ தேவனை விட்டு தூரமாக இருக்கிறாய். நீ தேவனை விட்டு தூரமாக இருக்கிறனால உன் மேல தீய கண்கள் விழுந்திருக்கிறது. If you go away from the protection of God, the evil eye will be on you. நீ தேவனுடைய ப்ரொடெக்ஷன்ல இருந்து வெளியில போய்ட்டாய், ஆனால் அசுத்த ஆவியின் கண்கள் உங்க மேல விழும். இந்த உலகத்தை 2 விதமான ஆவிகள் ஆளுகை செய்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒன்னு ரைச்சஸ் ஸ்பிரிட். ரைச்சஸ் சொன்னா நீதி உள்ள ஆவி, அது நம்ம ஆராதிக்கிற இயேசுவுடைய ஆவி. இன்னொன்னு அநீதி உள்ள ஆவி, அது பிசாசுடைய ராஜ்யம். அதுக்கு பலம் இல்லைன்னு நினைக்காதீங்க. நீங்க மாத்திரம் அனாயிண்டிங்க விட்டுட்டீங்க, அபிஷேகத்தை விட்டுட்டீங்க, அது உங்களை ரொம்ப தூரம் கொண்டு போயிடும், ரொம்ப தூரம் கொண்டு போயிடும். நான் உங்களை பார்த்த ஒன்று சொல்றேன், தேவையில்லாதெல்லாம் தொடக்கூடாது, தேவையில்லாத இடத்துக்கு போகக்கூடாது. ஆனா என் ஆண்டவர் உங்க மேல ரொம்ப பாசமாக இருக்கிறார். எத்தனை பேர் என் கூட ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க மேல ரொம்ப பாசமா இருக்கிறாரையா. என் பேச்சில், என் மூச்சில், என் சொல்லல, என் செயலில் கலந்துருக்கீங்க. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஒரு 2 பேரை தட்டி சொல்லுங்க, என் தலை. நல்லா தட்டி சொல்லுங்க, என் தலை என் ஆண்டவருக்கு முன்னாடியே தவிர வேற யாருக்கு முன்னாடியும் குனியாதயா, யாருக்கு முன்னாடியும் குனியாது. நான் யாருக்கு முன்னாடியும் நிற்க மாட்டேன், யாருக்கு முன்னாடியும் என் நாவுகள் யாரையும் புகழாது, யாருக்கு முன்னாடியும் போய் நான் கை கட்டி நிற்க மாட்டேன், யாருக்கு முன்னாடியும் கையேந்தி நிற்க மாட்டேன். நான் என் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், ஆனால் மரிக்கிற வரைக்கும் என் தேவனுக்கே பிள்ளையாயும். ஹல்லேலூயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, எனையாளும்
நன்றி ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க என்னைக்கு வரைக்கும் யாருக்கு முன்னால தலை குனியாம நிற்கிறீர்களோ, ஹல்லேலூயா, உங்களை பிசாசுடைய சக்திகள் தொடவே முடியாது. ஏன்னா ஒரு மகிமையின் மேகம், ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. சொல்லுங்க. ஓ ஓ மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, ஆவியானவரே சில பேர் என்ன நினைக்கிறோம், ஆனால் எல்லாத்திலுமே நம்ம கரெக்டா இருக்கிறோம். ஏதோ ஒரு தடவை பாஸ்டர், பைபிள் சொல்லுகிறது, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு பெரிய ஸ்டூடெண்ட்ஸ் பாடிக்கு பேசிட்டு இருக்கும் போது, மேத்ஸ் உடைய சம்ஸ் போட்டுட்டு இருக்கும் போது சொன்னாராம், 2 1s are 2, 2 2s are 4, 5 5s are 25, 5 10s are 50, 6 5s are 30. எல்லாத்தையும் சொல்லிட்டு 9 கரெக்டா சொல்லிட்டு லாஸ்ட்ல ஒன்னு சொல்லும் போது சொன்னா, அந்த 9 10s are 91ன்னாராம். எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டா, சார் 9 10s is not 91, 9 10s is 90. I just wanted to check you all and wanted to tell you all something. நான் உங்களை செக் பண்ணோம், உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். என்ன ஐயா சொல்லணும்னு நினச்சிங்கன்னும் போது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்லுகிறாராம், நான் 9 கரெக்டாக எழுதினேன், அப்போல்லாம் நீங்கள் ரியாக்ட் பண்ணல, ஒன்று தப்பாக சொல்லும் போது ரியாக்ட் பண்ணுறீங்களே, அதுதான் இந்த உலகமும். நீங்கள் நிறைய நல்லது செய்யலாம், நல்லதெல்லாம் மறந்துடுவாங்க, செஞ்ச ஒரே ஒரு குற்றத்தை எடுத்து எடுத்து வெளியில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய சட்டத்தில் அது மாறுதையா. when it comes to the rules and regulations and law of God, it changes. ஆண்டவருடைய சட்டத்தில் எப்படி மாறுதானால், 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார், அதுல ஒரு கட்டளையை நீ மீறினாலும் 10 கட்டளைகளையும் நீ மீறிட்டாய் என்று அர்த்தமாம். God has given us 10 commandments. If you bypass one command, that means you have bypassed all. 10 கட்டளைகளையும். அப்போ என்ன சொல்ல வராரு, உன் வாழ்க்கையில ஒரு தடவை கூட நீ இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத இடத்துல நீ இருக்கக்கூடாது. உனக்கும் அதுக்கும் என்ன யோசிச்சு பாருங்க. சவுல சாமுவேல் பார்த்ததும், உனக்கு என்னடா இங்க வேலை? யோசிச்சு பாருங்க. தேவ பிள்ளைகள், தேவனை கையை உயர்த்தி ஆராதிக்கிற, ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு விக்கிரத்துக்கு முன்னாடி என்னையா வேலை? என்ன வேலை? மற்றவங்களுக்கு ஓகே, ஆனா சத்தியத்தை அறிந்த நீ எப்படி? ஐயா, ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், he was desperate for the plan of God, not for God. Second, நான் சொன்னேன், he was deceived by evil spirit, not by the Holy Spirit. He was deceived by the evil spirit. அசுத்தாவி. உன் வேலை நடக்கணும்னா எங்க வேணா நீ போய் குனிவியா? யாருக்கு முன்னாடி? கர்த்தருக்கு தெரியாதா நீ எங்க போறன்னு? இந்த வியாதி குணமாகலன்னா அங்க போறது, அங்க குணமால அங்க போறது. செத்தாலும் சாமனை தவிர தேவனை விட்டு நான் விலக மாட்டேன். எதையா வைராக்கியம்? எது வைராக்கியம்? பேச்சில், என் மூச்சில், ஹல்லேலூயா, என் பேச்சில், என் மூச்சில்,
அப்பா கலந்து இருக்கீங்க ஆண்டவரே. நான் நடிக்கல டாடி, நான் நடிக்கலப்பா, நான் இன்னுங்க நடிக்கல டாடி. இங்கே வரும்போது ஒன்று, வீட்டுக்கு போகும்போது ஒன்று, ஆஃபீஸுக்கு போகும்போது ஒன்று, நான் நடிக்கல டாடி. என் பேச்சில், என் மூச்சில், என் சொல்லல, என் செயலில் ஆண்டவரே என் கூட நீங்க கலந்து இருக்கிறீங்கப்பா, என் கூட கலந்து இருக்கிறீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். தேவனை தவிர யாருக்கு முன்னாடி நான் போக மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவன் இந்த சத்தியத்தை உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு ஐயா. ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கிறோம். சத்தியத்தை சத்தியமாய் பேச போகிறேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எல்லாத்தையும் முடிச்சான் சவுலு. அந்த சாமுவேலை வர வச்சு சாமுவேல் கேட்குறான், என்னத்துக்கு என்ன வர வச்ச, நீ ஏன் இங்கே உட்காந்துருக்க? சவுல் சொல்கிறான், எனக்கு தேவ திட்டம் புரிய மாட்டேங்குது. ஜெரியல் என்கிறதான இடத்துக்கு பாளையம் இறங்கியிருக்கிறாங்க, யுத்தம் நடக்க போது. ஆண்டவர் என்ன காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டாரா? சாமுவேல் சொல்கிறான், நீ தேவனுடைய பார்வையில் தீங்கு செஞ்சிருக்கிறாய், தேவன் உன்னை விட்டு விலகி இருக்கிறார். இப்போ தேவனுடைய மகிமை தாவீது மேலே தங்கி இருக்கிறது. ஐயோ! சாமுவேல் மறைந்து போகிறார். சவுல் இதை கேள்விப்படுகிறான், தரக்கு புறவிடுகிறான். ஐயோ! கர்த்தர் என்னை விட்டு போயிட்டாரா, கர்த்தர் என்னை விட்டு போயிட்டார். உலகத்திலே பெரிய சாபம் கர்த்தர் நம்மளை விட்டு போறதையா. கஞ்சோ கூழோ குடிச்சாலும் அவர் கை தலைமையில் இருந்தா ஒரு பெரிய சந்தோஷமா இருக்குங்க. எங்க வீட்டில் சுத்திலும் யாரும் இல்லாட்ட கூட அவர் மாத்திரம் இருந்தாலே நான் எவ்வளோ நாள் சிரிச்சு சந்தோஷமா செலவழிச்சிருக்கிறையா. இன்னைக்கு கர்த்தர் மாத்திரம் இல்லைன்னா எப்படி ஐயா வாழ்க்கை? சவுல் அழுகிறான். அழும்போது மந்திரவாதி எந்திரிக்கிறாள். எந்திரிச்சு வந்து சொல்றா, சவுல எந்திரிப்பா, பரவாயில்ல விடு, சாப்பிட்டுட்டு போவா. நான் சாப்பிடல. இல்லை சாப்பிடுன்னு வேலைக்காரங்கள் எல்லாம் சொல்ல, அவள் நல்ல சமையல், நல்ல பந்தி. ஆமீன் சொல்லுங்களேன். நான் சொல்லணுமானால் இப்படி சொல்லட்டா, சவுளுடைய கடைசி பந்தி. ஆமேன். நம்ம ஒரு பந்திக்கு வந்திருக்கிறோம், ஆனால் சவுளுடைய ஒரு கடைசி பந்தி இருந்தது. அந்த பந்தியில் பைபிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறத பார்த்தா சரியான பந்திங்க. கண்ணுக்குட்டியை அடித்து பயங்கரமான ஒரு தீவனம் கொடுத்து நல்லா சாப்பிடுகிறான். ஐயா, கர்த்தரே இல்லாத சாப்பாடெல்லாம் என்ன சாப்பாடையா? பைபிள் சொல்லுகிறது, அவன் இருட்டிலே நடந்து போயிட்டான். இருட்டில் நடந்து போனதும் அங்கே இருக்கிறவர்கள் யுத்தத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. யுத்தத்துக்கு வர்றவங்க முழு பலத்தோடு எல்லாத்தையும் கொன்று வருகிறார்கள். பார்த்த உடனே சவுலுக்கு ரொம்ப பயமாகி அவன் வேலைக்காரனை பார்த்து சொல்கிறான், டேய் அவங்க எல்லாரும் நம்மளை கொன்னுடுவாங்க, ஆனால் விருத்த சேதனம் பண்ணாத அவன் கையில் நான் சாகிறத விட நான் உன் கையில் செத்துறேன். நீ ஏதாவது கத்தி எடுத்து என்னை குத்திடுறான்னு சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், நீர் எனக்கு எஜமானன், நான் உங்களை எப்படி குத்த முடியும் அப்படின்னு அவன் சொல்லுகிற நேரத்தில் சவுலே தன் வாளை வெளியில் எடுத்து கீழே வச்சு அதன் மேலே விழுந்து தற்கொலை பண்ணி சாகிறான். ஐயோ! தேவன் இல்லாமல் இருட்டில் நடக்கிறவர்களுக்கு பிசாசு கொடுக்கிற சிந்தனை என்ன தெரியுமா? இதை நம்ம கர்த்தருடைய பந்திக்கு வரணுமானால், இயேசு கிறிஸ்துடைய கடைசி பந்தி, இதெல்லாம் சப்பரில் அவருடைய சீஷர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் அங்கேயும் பிசாசானவன் கிரியை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அங்கே யூதாஸ் என்கிறதான ஒரு மனிதனுக்குள்ள பிசாசு கிரியைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் எல்லாருடைய கால்களை கழுவும் போது மாறல, ஆண்டவர் தேவ திட்டத்தையும் சத்தியத்தையும் சொல்லும் போது மாறல, பேதுருக்கிட்ட பேசும் போது மாறல. கடினமாய் இருட்டுக்கு போகிறான். இருட்டுக்கு போற
போனவன் 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை காட்டி கொடுக்கிறான். காட்டி கொடுத்து முத்தமிடுகிறான். இயேசுவை சிலுவையின் பயணத்தை கொண்டு போகும்போது இருட்டுல இவன் நடந்து போகிறான். இருட்டுல நடந்து போகிற இவனை பிசாசானவன் அலக்களிக்கிறான். அவன் இருதயத்தை உடைக்கிறான். அவன் இருதயத்தில் அப்படியே குற்ற உணர்வை கொடுக்கிறான். இவனும் தற்கொலை பண்ணி சாகுறான். இந்த இருட்டுல போனவங்க எல்லாம் தற்கொலை பண்ணி சாகிறத ஒரு கலாச்சாரமாவே பார்த்து வருகிறோம் பைபிள்ல. ஏன்னா பாவம் செஞ்ச ஒரு மனிதனை பிசாசு வாழ விட மாட்டாயா. ஆனா நம்ம எல்லாரும் ஏன் பாக்கியவான்கள் தெரியுமா? ஏன்னா நம்மளும் ஒரு பந்தியை பங்கு கொள்கிறோம். ஒரு பங்கியில பங்கு கொள்கிறோம். இந்த பந்திக்கும் மற்ற பந்திக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? இதே மாதிரி நான் வாழ்க்கையில் இருட்டுக்கு போகும்போது எனக்கு முன்னாடி ஒருத்தர் போயிருக்கிறாரு. கரெக்டா 12 மணிக்கு இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கிறாங்க. பைபிள் சொல்லுகிறது 12 மணிக்கு முழு உலகமும் இருட்டா மாறிடுச்சான். ஏறக்குறைய 3 மணி வரைக்கும் 3 அவர் முழு உலகம் இருட்டா இருந்ததான். அந்த இருட்டு நேரத்தில் என்ன நடக்குமானால் தேவனுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் பிரிவு வரும். அந்த பிரிவு தான் இயேசு கிறிஸ்துவுக்கும் வந்தது. அவர் அதனால தான் சொல்லுகிறார், ஏலி ஏலி லாமா சபக்தானி, பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர்? ஏன்னா அந்த இருட்டுக்குள்ள பிதா இல்லாமல் இயேசு தனியாக இருக்கிறார். அங்கேயும் பிசாசு இயேசுவை நம்மளுடைய பாவத்துக்காக அலக்களிக்கிறான், அமுக்குகிறான், கொன்றே போடுகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருச்சு இருளவே வென்றவராய் இருக்கிறார். இருளவே வென்றவராய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்கு கொடுக்கிறேன். யார் யார் அவனை விசுவாசிக்கிறாரோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சாகணும்னு நினைக்கிற நேரத்தில் எல்லாம் இந்த பந்தியில் நான் வந்து பங்கு கொள்ளும் போது ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஸ்கேரி ஹவுஸ்க்கு போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸ்கேரி ஹவுஸ்னா இந்த தீம் பார்க்ஸில் ஒரு இடம் இருக்கும். லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அங்கங்கே ரெட் லைட்டாக போட்டு சடனாக ஒரு பூதம் இப்படி எந்திரிக்கும். சடனாக இப்படி ஒன்று வந்து இப்படி தொங்கும். அந்த ஸ்கேரி ஹவுஸ்க்கு போகிறதுக்குள்ளே இந்த பொம்பளை பசங்கள்லாம் இருட்டா இருக்குல்ல, சும்மா இப்படி மாற்றி யோசிங்களேன். அதே ஸ்கேரி ஹவுஸ்க்குள்ள நீங்கள் உள்ளே போனதும் எல்லாரும் லைட்டை ஆன் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து ஏன்னா நீங்கள் ஏன்னோ. ஏன்னா இருட்டில் தாங்க பயம். ஆமீன் சொல்லுங்களேன். பிசாசானவங்களை இருட்டில் தள்ளினாலும் எனக்காக ஒளியாக இருக்கிற என் தேவன். ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, என் வாழ்க்கையில் நிறைய இருட்டுக்களை கடந்து போறேன். நான் சாவணும்னு பிசாசு நினைக்கிறான். ஆனால் அந்த நேரத்தில் ஏசப்பா ஒளியா இறங்கி வந்து எனக்கு வழிகளெல்லாம் காமிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. I worship you, oh Lord, I worship you, oh Lord. The reason I live is to worship you. Hallelujah, hallelujah, hallelujah. இந்த மாதம் யார் யார் இந்த பந்தியில் பங்கு கொள்ள போறீங்களோ அந்த அப்பத்தையும் அந்த ரசத்தையும் குடிச்சிங்கன்னா இருட்டாக இருக்கிறவங்க வாழ்க்கையில் டாப்புன்னு ஒரு டார்ச் ஆன் பண்ணி, நானே மெய்யான ஒளி, நானே மெய்யான ஒளி, I am the light of life, நானே மெய்யான ஒளி, இனிமே நீ இருளில் நடக்காம நித்திய ஒளியை நான் உனக்கு தருகிறேன். யாராவது நம்மளை பார்த்து கேட்டா, என்னப்பா மதம் மாத்திரியா? மதம்லாம் மாற்றல சார், உங்களுக்கு வழி தெரியாத உங்களுக்கு வழிகாட்டுகிற ஒரு இயேசுவை இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறோம். ஆமீன் சொல்லுங்களேன். வாழ முடியாதுன்னு நினைக்கிற நேரத்தில் ஆமீன் சொல்லுங்களேன். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில்
இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போலே என்னையோ கர்த்தரே சுகாத்தாரே. கண்மணி போலே என்னையோ கர்த்தரே சுகாத்தாரே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவே. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடே 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 என் இயேசு என் இயேசு. முதல் டி என்னது? desired to know the will of God, not God. ரெண்டாவது, deceived by the evil spirit, not by the Holy Spirit. மூணாவது, died in the darkness, not in the light. நான் உங்களை பார்த்தோன்னு சொல்றேன், செத்தாலும் தேவனுடைய பிள்ளையாய் சாவணுயா. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையாய் சாகணும். Don't die in the darkness. சவுல் இருட்டில் செத்தான், தற்கொலை பண்ணி செத்தான். யூதாஸ் இருட்டில் செத்தான், தற்கொலை பண்ணி செத்தான். ஆனா நீங்களும் நானும் ஒளியான பிள்ளைகளாய் செத்தாலும் மீண்டுமாய் உயிரோடு கூட கர்த்தரோடு கூட வாழப்போகிறோம். கர்த்தரோடு கூட நித்தியமாய் வாழப்போகிறோம். There is hope for your life. உங்க வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை உண்டையா. சொல்றேன், சவுல் பண்ண ஒரே ஒரு தப்பு அபிஷேகத்தை விட்டது. அபிஷேகத்தை விடாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் அதனால தான் இப்போ நம்ம டீமில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு காலையில் நாங்கள் எல்லாரும் ஏறக்குறைய 5:30 மணிக்கு வந்து 6:30 மணி சர்வீஸ்க்கு 5:30 மணிலேருந்து ஒரே ஜெபம் தான். சர்ச்சில் சொன்ன சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் குறையக்கூடாது. சர்ச்சில் கேர் செல்லாம் சொல்லியிருக்கிறேன். எல்லா வீடுகள்லையும் உங்கள் வீட்டிலெல்லாம் நம்ம லீடர்ஸுங்களை கூப்பிட்டு கெஞ்சுங்க, ஒரு ஜெபம் நடத்துங்க எங்கள் வீட்டில்னு. உங்கள் வீடுகளில் ஜெப சத்தம் கேட்கணும், வேதத்தின் சத்தம், வேதம் வாசிக்கிறத கேட்கணும். உங்கள் வீட்டில் துதியின் சத்தம் நல்லா. சில பேருக்கு அழகான ஒரு பழக்கம் இருக்குது. காலையில் எந்திரிச்சதுமே அழகாய் பாடல்களை போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. வீட்டில் ஆராதிக்கிற பாடல்களை போட்டு. நாங்கள் எல்லாரும் இங்கே சர்ச்சில் ஜெபிக்க வரும்போது ஏறக்குறைய 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபிக்கும் போது இங்கே பாடல்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் சர்ச்சில். ஆஹா, என்ன ஒரு சந்தோஷயா. அபிஷேகத்தை விட்டுறக்கூடாது, அபிஷேகத்தை விட்டுறக்கூடாது. டோன்ட் லீவ் தி அனாயிண்டிங். அபிஷேகத்தை விட்டுறாதீங்க. பிளான் ஆஃப் காட் வேணும். காடு வேணான்னா காடு பேசவே மாட்டாரையா. காடு தான் முதல்ல வேணும். பிளான் ஆஃப் காடெல்லாம் ஃபாலோ பண்ணும். உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் வீடுகளில் அனாயிண்டிங் இறங்கட்டும். உங்கள் மேலேயும் ஒரு அனாயிண்டிங் இறங்கட்டும். ஹல்லேலூயா. 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 அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் மரித்து போகவில்லை. இயேசு உயிரோடு எழுந்தார். ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காக.